யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2024ங்க. அதாவது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபடுவதுங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் யாருக்கு இந்த மாத பலன்கள் பார்க்குறோம்னாக்கா, காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 7வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துலா ராசி நேயர்களுக்கு இந்த 2024 கடைசி மாதம், அதாவது பார்க்கும்போது வருஷத்தில் கடைசி மாத பலன்கள் பார்க்கிறோம். துலா ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள் முடிய துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. கிரக நிலையை பார்க்குறோம். அதாவது உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணுங்க. கண்டிப்பாக பார்க்க அனைவரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு உங்கள் பேரை தெரிவிங்க. கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படுங்க. சரிங்களா? 1.5 உங்களுக்கு வழங்கப்படுங்க. கிரகங்களை பார்க்க இருக்கிறோம். கிரகனுடைய சஞ்சாரம், கிரகனுடைய மாற்றத்தால் இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வருஷத்தினுடைய இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் என்பதால் சசயோகம் என்று சொல்லக்கூடியது. இந்த 2 முறை வரக்கூடிய இந்த சசயோகத்தால் ஏற்புடைய மாற்றம் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்போ கிரகங்களை பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரமற்று சந்திரனோட சேர்ந்து ஆற்றுகிறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகங்கள் எல்லாம் வருது போது கொஞ்சம் சற்று நிதானம் தேவை. குடும்பத்தில் சலசலப்பு பிரச்சனைகள், குடும்பத்தில் தண்ட செலவுகள் எல்லாம் வருவதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. பார்த்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரனுங்க. இப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வை உங்கள் மீது விழுவதால், அதாவது திருமணமான தம்பதிகள், பிரச்சனை இருந்தவர்கள் ஒன்று சேர போகிறாங்க. திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வரங்கள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி கிரகங்கள் வராரு. அப்போ 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் சண்டை சச்சரவுகள், பூர்வீக சொத்து, மூதையோர் சொத்து எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுங்க. சொத்து விஷயத்தில் கவனம் செலுத்துவது இந்த மாதத்தில் நல்லதுங்க. ருண ரோகஸ்தானத்தில் ராகுங்க. 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உடலில் எச்சரிக்கை தேவைப்படும். அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ரம் இருக்கிறாருங்க. அப்போ அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு 8ஆம் இடங்க. அப்போ 8ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருப்பதால் கொஞ்சம் எதிலும் நிதானம் தேவைங்க. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் கிரகங்களில் வளம் வருகின்றது. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவைங்க. சற்று பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. தொழில் உங்களுடைய வளர்ப்பதற்காக நீங்கள் தொழில் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. அயன சயன போகஸ்தானத்தில் கேதுங்க. 12ஆம் இடத்துல கேது வளம் இருக்கிறார். முத்தையார் சார்ந்து தாத்தா பாடல்களுக்கு பிரச்சனை காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. கிரக மாற்றங்கள் 3/12/2024 அன்று சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 15/12/2024 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த 2ஆம் இடத்தில் இருந்த உங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதுங்க. அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 30/12/2024 அன்று சுக்கிரன் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் இருந்தது 5ஆம் இட பஞ்சமஸ்தானத்திற்கு கிரகனுடைய மாற்றங்கள் இருக்குதுங்க. பலன்கள் என்ன? துளாராசி அன்பர்களுக்கு பலன்கள் பொறுத்தவரையும் இந்த மாதம் சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலம். எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெற இருக்குதுங்க. எதிர்பாராத பண தேவை உண்டாகும். அதனை சாமர்த்தியமாக சமாளிக்க போகிறீங்க. எதிலும் இழுபறியான நிலை காணப்பட இருக்குதுங்க. அடுத்தவர்களால் தொல்லை உண்டாகலாம். கவனமாக இருப்பது இந்த டிசம்பர் மாதத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க. தொழில் செய்யக்கூடிய அன்பார்ந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலை பார்க்கும் பொழுதுங்க, தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷன், வீண் அலைச்சலும்
இருக்குங்க. செவ்வாயுடைய பவர் நெருப்புக்கிறங்க. டென்ஷனு, வீண் அலைச்சல், கோபங்கள், வீண் பகை உண்டாகிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது இந்த காலகட்டம் நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படும், பின்னடைவு ஏற்படுதுங்க. பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நன்மை தரும். புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும்போது கவனம் தேவைங்க. எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் சற்று நிதானம் தேவைங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படுதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாக இருக்குதுங்க, கவனம் தேவைங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த தகவல் தாமதப்படுத்தலாங்க கொஞ்சம். எனவே நீங்கள் டென்ஷன் படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு, துளாராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன? சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழல் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். சற்று கவனமாக இருப்பது நன்மை தரும் இந்த மாதங்க. வாகனங்கள் மூலம் செலவுகள் உண்டாக இருக்குதுங்க. செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீங்கள் எண்ணி எங்கே போகிறீங்க? அரசியல் துறையினருக்கு எப்படி இருக்க போகிறது இந்த மாதம்? எதிர்பார்த்த பணவரவு இருக்க போதுங்க. தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்ட போகிறீங்க. தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்பட இருக்குதுங்க, கவனமாக இருப்பது நல்லது. திடீர் டென்ஷன் ஏற்படும், எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. இப்போ இது வரைக்கும் துளாராசி அன்பர்கள் பார்த்துட்டோம். அடுத்தது வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்க பார்க்குறோம். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும் துளாராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகுங்க. இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யும். எனவே சாத்தியமாக பேசி எதையும் நீங்கள் சமாளிப்பது நல்லதுங்க. பொதுவான காரியங்கள் ஈடுபடும் போது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. பேச்சில் நிதானம் தேவை. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார்? எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் பொழுது மன வலிமை உண்டாக இருக்குதுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நன்மை தரும். எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வர இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். அதாவது நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய ராகுனுடைய சஞ்சாரம் உடல் ஆரோக்கியதும் மனதில் உற்சாகத்தையும் தர வண்ணம் இருக்குதுங்க. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறது? தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குதுங்க. கடன் பிரச்சனைகள் குறைய இருக்குதுங்க. போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதுங்க. திறமையான செயல்கள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கிறதுங்க. பரிகாரத்தை பொறுத்தவரையில் துளாராசி அன்பர்களும் அதில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட சகல நன்மைகளும் உண்டாக இருக்குதுங்க. தடை தாமதம் நீங்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 7, 8. சந்திராஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 14, 15 சந்திராசன் இருப்பதால் ரொம்ப 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 கவனம் தேவைங்க. என்ன நேர்களே, துளாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை ரொம்ப பொறுமையாக ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கங்க.